கொடிப்பாட்டு அல்லது கொடிக்கவி என்று சொல்லக்கூடிய ரொம்ப சுருக்கமான சாஸ்திரம். மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்பார்கள். வகையில் 4 பாடல்கள் தான் என்றாலும் கூட இந்த கொடிப்பாட்டு மிக அற்புதமான விளக்கங்களை, ரொம்ப அரிய விளக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. இதற்கு ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த கொடிப்பாட்டு என்கின்ற கொடிக்கவியை அருளி செய்தவர் உமாபதி சிவம் நமக்கு தெரியும். அவர் சந்தானக்குரவர்களே ஒருவராக இருக்கின்றார். அவருடைய சரித்திரத்திலே ஒரு விஷயம், அவர் மறைஞான சம்பந்த பெருமானரை தன்னுடைய ஆச்சாரியனாக கொண்டதினாலே தில்லைவாழ் அந்தணர்களால் விலக்கி வைக்கப்பட்டார். அப்படி அவர் விலக்கி வைக்கப்பட்டவர் கொற்றவன்குடி என்கின்ற இடத்திலே அமர்ந்து கொண்டு மடம் ஸ்தாபித்து கொண்டு அருள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்னு பார்க்கின்றோம். அந்த கொற்றவன்குடி மடத்தில் இருந்த காலத்தில் அவருக்குரிய பூசா காலம் வரும் பொழுது அவருக்கு பூசைக்கு அழைக்காமல் தீட்சிதர்கள் மறுத்திருந்தனர். அதற்காக பெருமானே அவருடைய பூசை பெட்டகத்தில் சென்றிருந்தார் என்பது சரித்திரம். பிறகு பெற்றான் சாம்பான் என்பாருக்கு அங்கு அவர் அருள் தீக்கை செய்து முக்தி கொடுத்தார் என்பது சரித்திரம். ஒரு முறை தில்லையில் ஆணித்திருமஞ்சன கொடியேறும் பொழுது ரொம்ப ஆச்சரியத்தை பாருங்கள். இந்த வகுப்பு நாம் இன்றைக்கு தொடங்குகின்றோம். நாளைக்கு ஆணித்திருமஞ்சன கொடியேற்றம், இந்த ஆண்டுக்கான ஆணித்திருமஞ்சன கொடியேற்றம் நாளைக்கு தில்லையில் நடைபெற இருக்கின்றது. நாளை தொடங்கி 10 நாட்கள் திருவிழா. அதில் இந்த ஆணித்திருமஞ்சன கொடி என்று சொல்லுகிறார்கள். அது திருவாதிரை கொடியாக கூட இருக்கலாம். ஒரு கொடி நாள் திருவிழாவில் 10ஆம் நாள் சுவாமி பஞ்சமூர்த்திகளாக அந்த கொடிக்கம்பத்திற்கு எழுந்தருளி கொடிப்படத்தை ஏற்றுகிறார்கள். ஆனால் கொடி ஏற மாட்டுது. அப்போ சுவாமி நடராஜா சொல்லுகின்றார், உமாதியை கொண்டு வந்து பாட சொல்லுக என்று சொல்ல பொழுது உமாபதி சிவாச்சாரியார் வந்து பாடல் பாடுகின்றார். இந்த 4 பாடலையும் பாடினார். பாடிய மாத்திரத்திலே யாருமே ஏற்றாமல் அவர் கொடி மேலே ஏறி சென்றது என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருடைய உற்சவத்தினமாக அது இருந்திருக்கலாம். ஏன்னா தில்லையை பொறுத்தளவுக்கு பூஜைக்காரர் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது. நித்தியப்படி பூஜை செய்வதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது அட்டண்டன்ஸ் படி ரொட்டீனாக வரப்போகுது. இது இல்லாமல் 2 உற்சவம் நடைபெறுகிறது. ஆணி திருமஞ்சனம் என்ற ஒரு திருவிழா, மார்கழி திருவாதிரை என்ற ஒரு திருவிழா. இந்த 2 திருவிழாக்களுக்கும் 10 நாள் உற்சவம் செய்வதற்கு என்ற ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுப்பார்கள். இது நடராஜா அவருடைய ஆக்னிப்படி குலுக்கு முட்டுச்சிட்டு முறையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதில் இந்த 10 நாளும் அவர் தான் அந்த நடராஜாவினுடைய ஒரு பிரதிநிதியை போல செயல்படுவார். 10 நாள் உற்சவ சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் செய்வது அவர் தான் கொடியை ஏற்றுவது வழக்கம். அந்த குஷ்மாண்ட ஹோமம், நாந்தி முதலான பூர்வாங்கலங்கள்லாம் செய்து கொண்டு முதல் தினத்தன்று காலையில் கொடியேற்றி பஞ்சமூர்த்தி புறப்பாடு உள்பிரகாரமாக வந்து கல்யாண மண்டபத்தில் எழுந்தள்ளிருப்பாங்க. அன்று மாலை பேரி தாடனத்தோடு கூட பஞ்சமூர்த்தி புறப்பாடு ஆகும். பிறகு காலை புறப்பாடு, மாலை புறப்பாடு என்று சொல்லி 10 நாள் புறப்பாடு. 9ஆம் திருநாள் காலையில் ரத யாத்திரா தானம். நடராஜா அம்பாலோடு புறப்படுவார், தேருக்கு போவார். அன்றைக்கு முழுக்க தேரில் சுவாமி இருப்பார். இரவு ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போய் அபிஷேகம் மறுநாள் காலையில் கண்டு தன்னுடைய யதாஸ்தானமாகிய சித்தப்பைக்கு பிரவேசம் செய்வது தரிசன காட்சி என்று 10 நாள் திருவிழா கொண்டாடப்படுவது தில்லையிலே மரபு. இந்த 10 நாள் திருவிழா நடராஜாவுக்கு அபிஷேகம்லாம் செய்வது இந்த உற்சவ ஆச்சாரியர் தான். ஒருவேளை இந்த கொடி ஏன் ஏறாமல் நின்றது என்றால், இந்த உற்சவ முறை நம்முடைய உமாதிசனத்துக்குரியதாக இருந்திருக்கும் போல் இருக்கிறது. அதனால் உற்சவம் செய்வதற்கு அவர் இருக்க வேறு யாரையோ கொண்டு உற்சவம் செய்ததுனால என்னவோ கொடி ஏறவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது அவர் கொடியை வந்து கயிறு கட்டி இழுத்து மேலே ஏற்றாமல் இந்த நாவலமாகிய ஞான பணுவல்களை பாடி செய்து கொடியை மேலே ஏற்றினார் என்பது சரித்திரம். அந்த 4 பாடலையும் பாடினதுக்கு பிறகு கொடி ஏறினது என்பதனால் இதற்கு கொடிப்பாட்டு அல்லது கொடிக்கவி என்று பெயராக சைவ சித்தாந்தத்தில் வழங்கப்படுகிறது. உமாபதி சிவம் அருளி செய்த 8 சித்தாந்த அட்டகங்களில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கிறது. மிகச்சிறிய சாஸ்திரமாக இருக்கிறது. 3 வெண்பா ஒரு விருத்தமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல் பாட்டு பார்த்திங்கன்னா 4 பாட்டுமே கொடி கட்டுவதை பற்றியே பேசுகிறது. இந்த உற்சவங்களில் கொடி ஏறுவது என்பதே ஒரு முக்கியமான தாத்பரியம்தான். இந்த கொடியில் பார்த்திங்கன்னா கீழிருந்து மேலே ஏறுகிறது. இந்த கொடி சீலையில் என்ன வரையப்பட்டிருக்கிறது என்றால் ரிஷபம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ரிஷபம் பசு, உயிரை குறிக்கிறது, உயிருடைய அறிவை குறிக்கிறது. கீழிருந்து மேலே ஏறுவது என்பது உயிர் சக்தி மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரத்தில் ஞானத்தை அடைவதாகிய மேலாளவத்தையே குறிக்குது. ஆமாண்ணா, மேலே சென்ற கொடி அங்கேயே பட்டொலி வீசி பறக்குதுன்னா அங்கேயே ஜாக்கிரா கீழாவத்தைக்கு வராமல் கயிறாலே பிடிக்கப்பட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கு. அனுதினமும் நாம் மேலேயும் கீழே போயிட்டு தான் வந்துட்டுருக்கோம். மேலாளவத்தை கீழாளவத்தை என்று சொல்லுகின்றோம் இல்லையா? ஆக்ஞா சக்கரத்தில் உயிர் இருக்கும் பொழுது 35 கருவிகளோடு கூட இருக்கும் என்று பேசுகின்றோம். இந்த அவத்தைக்கு பெயர் என்ன? ஜாக்கிராவஸ்தை என்று பெயர். ஜாக்கிரம் என்றால் நனவு. அதனால்தான் வண்டியில் ரொம்ப ஜாக்கிரதையாக போ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா? விழிப்போட போன்னு அர்த்தம். அப்போ 35 கருவிகள் உயிரோடு கூடியிருக்கும்.
என்பது சைவ சித்தாந்த சாஸ்திரம். என்ன 35 கருவிகள்? கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், புலன்கள், தன்மாத்திரைகள் 5, இப்படி 5 5ஆக 20, 4 அந்தக்கரணங்கள், வாயுக்கள் 10ஆக, புருடன் 1ஆக 35 கருவிகள். இந்த ஆக்ஞா சக்கரத்தில் 35 கருவிகளோட உயிர் இருக்கும்னு சொல்லுகிறார்கள். இது என்ன அவஸ்தைன்னு சொன்ன? ஜாக்கிரா அவஸ்தை. வெரி குட். அப்போது ஜாக்கிரா அவஸ்தையிலிருந்து அடுத்த அவஸ்தைக்கு என்ன உயிர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? நனவுலேருந்து அடுத்த அவஸ்தைக்கு இதில் வரும் விசுக்தினா அது இடம். எந்த அவஸ்தை பேர்? தொண்டையை பிடிக்கிற மாரி எல்லாம் பிடிக்கிறீங்களா? இங்கே என்ன இங்கே வருமா? கண்டத்துக்கு வரும்பொழுது கனவு என்கின்ற அவஸ்தையில் இருக்கும். சப்பனம் சப்பனம். அப்போ எத்தனை கருவி? 25 கருவி. அதற்கு அடுத்தது இன்னும் ஹிருதயஸ்தானத்திற்கு வரும்பொழுது 3 கருவி. சித்தம், புருடன், பிராணன் என்று சொல்லக்கூடிய 3 கருவி. அதையும் விட்டுட்டு வரும்பொழுது, சித்தத்தை விட்டுட்டு நாபி கமலத்துக்கு வரும்பொழுது பிராணன் புருடன் மட்டும் இருப்பாங்க. பிராணன் நாபியில் உயிரை விட்டுட்டு மூச்சை வச்சுட்டு மூலாதாரத்துக்கு உயிர் போயிடும். இது கீழாளவத்தின்னு பேர். திரும்ப கீழே இருந்து மேலே வரும் பொழுது ஒவ்வொரு உயிர்கள் கருவி விட்டு போன கருவியெல்லாம் பிடித்து கொண்டே உயிர் மேலே வரும் என்று சொல்கிறார்கள். இந்த சைவ சித்தாந்தத்தில் காலம், நீதி என்று 2 தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. இந்த கால தத்துவம்னா இந்த சிவஞான போதமாக இருக்கட்டும், சிவஞான சித்தியாக இருக்கட்டும், சிவபிரகாசமாக இருக்கட்டும், இந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லணும்னா, காலம் என்பது டைம், அது முற்காலம், நிகழ்காலம், எதிர்காலமாக இருக்குது என்று சொல்லுவார்கள். அடுத்தது நீதி என்று சொல்லும் பொழுது அவரவர் வினை அவரவரை சென்று அடைய வேண்டியதற்காக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்று சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் அதற்கு இன்னும் அதிகமான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னா போற்றி பகரோடை என்கின்ற சாஸ்திரம். இந்த போற்றி பகரோடைங்கிற சாஸ்திரத்தில் தான் உயிர் எப்படி இந்த நீதி தத்துவத்தோடு தொடர்படுகிறது, நீதி தத்துவம் எப்படி உயிருக்கு உபகாரமாக இருக்கிறது என்பதை ரொம்ப விளக்கமாக சொல்லுகின்றார் உமாவிஸ்வந்தா. மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் கிடப்ப காலம் நீதி அது காட்டி என்று காட்டியிருக்கின்றார். இப்போது நாம் விழித்து கொண்டிருக்கிறோம். இப்போ 35 கருவி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. அப்புறம் கனவுக்கு வரும்பொழுது தூங்கினதும் தூங்காமல் இருக்கிறது மாதிரி ஒரு அறிவு நிகழக்கூடிய ஒரு நிலை தான். ஆனால் முழுதாக அறிவு நிகழலை. அடுத்தது உறக்கத்துக்கு வந்துட்டோம். உறக்கத்தில் என்னென்ன கருவி இருக்குன்னு சொன்னேன்? என்னென்ன? வெரி குட். என்னென்ன கருவி? சித்தம், பிராணன், புருடன் சொல்லுகின்றோம். இல்லை, சித்தம் என்பது அறிவுக்குரிய கருவி, பிராணன் என்பது வாயுக்களில் ஒன்று, புருடன்கிறவர் தான் அனுபவஸ்தர் இல்லையா? அனுபவஸ்தராகிய புருடன், பிராணன், சித்தம் என்று சொல்லக்கூடிய 2 கருவிகளோட இதயத்தில் இருக்கிறார். அப்போ உறக்கம் தட்டினோடனே ஏந்திரன்னு விழிச்சுக்கிறாங்க. ஏன்னா விட்டுட்டு வந்த கருவிகளோடு தொடர்படுவதற்கு சித்தம் என்கின்ற ஒரு கருவி இங்கே இருக்குது. விளங்குதா? இப்போ பேருறக்கம், துரியாதீதம் என்று சொல்கிறார்கள். சுழுத்தி துரியம்ங்கிற அவஸ்தைக்கு வரும் பொழுது சித்தம் என்கின்ற கருவியை இந்த ஹிருதயஸ்தானத்தில் விட்டுட்டு வெறும் பிராணனை மட்டும் எடுத்துக்கொண்டு உயிர் கீழே போயிடுது. பிராணன் நாபிக்கமலத்தில் இருக்க, உயிர் மூலாதாரத்துக்கு போயிடுது. இதை பேருறக்கம்னு சொல்கிறாங்க. சில பேர் எவ்வளோ தூரம் தட்டி எழுப்பினாலும் எழுந்திரிக்கவே மாட்டுறாங்க. சில பேர் இந்த லெக்கவேரெல்லாம் அடைஞ்சிட்டு தூங்குவாங்க, எவ்வளோ தட்டினாலும் எழுந்திரிக்கவே மாட்டாங்க. இப்போ யாரொருத்தவங்க தட்டி தட்டி எழுப்பி பார்த்து எழுந்திரிக்கலைன்னா முதல்ல என்ன பண்ணுவான்? உயிரோட இருக்கானா இல்லையான்னு பார்ப்போம். முதல்ல மூச்சு இருக்கான்னு தான் முதல்ல பார்க்குறான். ஏன்? உடம்புல உயிர் இருக்கா அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்னது தான்? மூச்சு, பிராணன். அதனால தான் சித்தியார் மூச்சை உயிருக்கு காவலன் என்று சொல்லுகிறது. உயிருக்கு காவலன் என்று சித்தியார் மூச்சை பிராணனை தான் சொல்லுகிறது. அப்போ மூச்சு ஓடலைன்னு என்ன பண்ணிடுவான்? கையினோடு கால் கட்டி உமரெல்லாம் ஐயன் வீடு என்பதன் முன்னி பொய்யிலாரன் புள்ளிருக்கு வேலூர் மயிலாவிய கண்டனை வாழ்த்து வேண்டது மாதிரி கை காலெல்லாம் கட்டி கிடத்திடுவான். மூச்சு ஓடலைன்னா செத்துட்டான்னு முடிவு பண்ணிடுவான் இல்லையா? அவன் மூச்சு ஓடுறதுனால தான் ஒருத்தர் உடம்புல இந்த அறிவு நிகழாத போது உயிர் இருக்குங்கிறதுக்கு தீர்மானம் என்னது? மூச்சு. அதனால தான் உயிருக்கு காவலன்னு சொன்னார். அப்போது தட்டுனா ஏந்திரிக்கலை, செத்துறானா பாடுறான்னா சாகலை, உயிரிடத்தான் இருக்கா, சரி கிடக்கட்டும் பார்த்துக்கலான்னு நிடுறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவனாவே எழுந்திருக்கின்றான். ஆமாம்மா, அதாவது அவங்க நம்ம உயிர் தூங்குவதற்கு சுவாமி உடம்புல என்ன உடலியல் மாற்றங்களை செய்கிறாரோ அதை அவன் ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுக்கிறான். தூக்கம் வர்றதுக்கு உடம்புல ரத்தத்தில் என்ன ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கணுமோ அதெல்லாம் சுவாமி செய்ய வைப்பார். அவன் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டு செய்கிறான். அவன் தான் தூக்கம் தான் அது அப்படின்னு சொல்லணும். பேருறக்கம் அறிவு நிகழாத நிலை, அவ்வளோதான். அது தூக்கமோ உறக்கமோ கனவோ அறிவு நிகழலை அவனுக்கு. தூங்குறவங்களுக்கு என்ன நிகழல? அறிவு நிகழல. ரெண்டும் ஒன்று தான்.
அப்போது முன்னாடி தட்டி எழுப்பினோடனே எழுந்திரிச்சவன், தட்டின பொழுது எழுந்திரிக்காதவன் இப்போ தானாக எப்படி எழுந்திரிக்கின்றான்? முன்னாடி அந்த அறிவுக்கருவி இருந்தது, சித்தம்ங்கிற கருவி இருந்த உறக்கத்தில். அதனால் அறிவுக்கருவிகளோடு மற்ற கருவிகள் தொடர்பு கொண்டு உடனே விழிப்பு ஏற்பட்டது. ஆனால் இங்கு அறிவுக்கருவியே இல்லையே, இவன் எப்படி திரும்பவும் அவனுக்கு அறிவு நிகழ ஆரம்பித்தது? ஏன்னா கீழே இருக்கிற உயிரை கொண்டு வந்து அறிவுக்கருவியோட பொருத்தினது யார்? அப்போ தானே மற்ற கருவிகளோட தொடர்பு கொண்டு ஏந்திரிக்க முடியும். இது விளக்கம் புரியுதுங்களா? அப்போது உயிர் மூலாதாரத்திலே மூல அருங்கட்டில் மூடமாய் கிடப்ப காலம் நியதி அது காட்டின்னு சொல்லுகின்றார். இந்த காலம் என்பது எவ்வளவு காலம் இவர் தூங்கணும் என்பதை தீர்மானிக்குது. அது கண்மத்தின் அடிப்படையில் டைம், இவ்வளோ காலம் தான் தூங்கணும். இப்போல்லாம் இந்த கோடை காலத்தில் இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வர்றதில்லை. ஏன்னா புழுக்கமாக இருக்குது, காற்று சரியாக கிடைக்க மாட்டுது, ஃபேனு லோ வோல்டேஜ் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. அப்போ தூக்கமே நமக்கு இருக்கலை, அப்போது போகம் நமக்கு கிடைக்கல, தூக்கங்கிற போகத்தை சாமி நமக்கு கொடுக்கலை என்று சொல்லுகின்றோம். அப்போ தூங்குவது என்னது தான்? நம்ம நல்வினை பயன் அடிப்படையில் நாம் அனுபவிக்கக்கூடிய போகம் தான். அப்போ எவ்வளோ காலம்? இப்போ இன்றைக்கி நம்ம லீவ் நாளில் வீட்டில் இருக்கிறோம், யாருமே இன்றைக்கி இல்லைப்பா, நல்லா இன்றைக்கி தூங்க வேண்டியது தான் அப்படி சொல்லி படுத்துக்கிறோம். எவ்வளோ நேரம் தூங்கிட முடியும்? ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே யாரும் எழுப்பாமலே நம்ம எழுந்திருக்கிறோமா இல்லையா? அப்போ யார் நம்ம எழுப்புகின்றார்கள்? அப்போது அந்த இவ்வளோ காலம்தான் இவர் தூங்கணும் என்கின்ற தீர்மானம் முடிந்தவுடனே இந்த நீதி தத்துவம் இருக்குது. இனி இவருக்கு போகம் நனவில் என்று சொல்லி தூக்கம்ங்கிற போகத்திலிருந்து நனவு போகத்துக்கு மாற்றிவிடக்கூடிய வேலையை இந்த நீதி தத்துவம் செய்கின்றது. காலம் நியதி அதுகாட்டி, உயிர் மூல அருங்கட்டில் காலம் இருக்க காலம் நியதி அதுகாட்டின்னு இதை காண்பிச்சார். எதற்கு சொன்ன? உயிர் இப்படி கீழாளவத்தைக்கு சென்று கீழே இருக்கிறது. அப்போ உயிருக்கு அறிவு நிகழுதா? கீழாளவத்தையில் மூலாதாரத்தில் இருக்கும்போது அறிவு நிகழுதா உயிருக்கு? இல்லை. இப்போ திரும்பி மேலே கொன்றும் போது எதன் மூலமாக கொண்டு வர்றார் சாமி உயிரை? கருவிகரலை கூட்டி திருவருளை செலுத்தி கூட்டுகிறார். அப்போ கீழே இருக்கிற கொடியை எதை கட்டி மேலே ஏற்றுறாங்க? கயிறை கட்டி. கீழே இருக்கிற ஆத்மாவை சாமி எதை கொண்டு மேலே ஏற்றுறார்? திருவருளை கொண்டு. அப்போ கயிறு என்பது என்ன? திருவருள். கொடி எதில் கட்டப்பட்டிருக்கு? கயிறில். கயிறு எதில் கட்டப்பட்டிருக்கு? கம்பத்தில். கம்பம் தான் ஆதாரம். எதற்கு? கயிறுக்கும் ஆதாரம் கம்பம், கொடிக்கும் ஆதாரம் கம்பம். அப்போ கம்பம்ங்கிறது யாரு? சுவாமி. அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். அப்போ எல்லாவற்றையுமே ஆதாரமாக இருந்து கொண்டு தன்னிடத்தை வைத்திருப்பது சுவாமி. தன்னுடைய அருளாலே ஞான விளக்கம் இல்லாத உயிருக்கு ஞானத்தை கொடுத்து அருளை நோக்கி செலுத்துவது சுவாமி. விளக்கம் புரியுதுங்களா? இப்போது மூலாதாரத்துலேருந்து உயிர் மேலே வருது, தண்டுவடத்தின் மூலமாக இதெல்லாம் சொல்லப்படுது யோகத்தில். அதனால தான் கொடிக்கம்பம் பார்த்தீங்கன்னா வளையமாக வைக்கிறோம், அது தண்டுவடத்தை குறிக்கிறதெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அடிப்படை தாத்பரியம் இது தான். கொடிச்சேலையில் இருக்கக்கூடிய ரிஷபம் என்பது உயிரை குறிக்குது. கொடி கீழே இருக்கும் பொழுது அது மூலாதாரத்தில் மூடமாக கிடைப்பதை குறிக்குது. கொடி மேலே இருக்கும் பொழுது ஞானம் பெற்று ஆக்ஞா சக்கரத்தில் சாக்கராஜத்தில் விளக்கத்தை ஞானத்தை பெற்று இருப்பதை குறிக்கிறது. அதை தாங்கி கொண்டிருக்கிற கயிறு திருவருளை குறிக்குது. எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக நிற்கிறது கம்பம், அது சுவாமியை குறிக்குது. இதெல்லாம் தாத்பரியமாக பார்க்கலாம். எனக்கு புரியுதுங்களா? இதுதான் இந்த கொடியேற்றுறதுக்கான சைவாலயங்கள் நடக்கக்கூடிய கிரியைகள் எல்லாமே என்னது தான்? கிரியை என மருவும் எல்லாம் ஞானம் களத்திற்கு என்று சொல்லுங்க. சரிதானே? அந்த ஞானத்தை அடைவதற்காக தான் எல்லாம். ஒரு கோயிலில் போய் சூடம் கொளுத்தி காமிக்கிறாங்கன்னா கூட அது கூட எதுக்கு தான்? ஞானத்தை அடைவதற்குரிய ஏதுவாகத்தான் செய்யப்படுகிறத தவிர்த்து நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னமோ செய்யணுங்கிறதாகலாம் சொல்லப்படலை. எல்லாமே ஞானத்தை அடையணும், முக்தி அடையணும் என்பதற்காகத்தான் சொல்லப்படுகிறது. அப்போது இந்த கொடியை எதற்காக ஏற்றப்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதில் 4 பாடல் இருக்கிறது. முதல் பாடலில் உயிரினுடைய தன்மையை காட்டுகின்றார். உயிர் என்பது என்ன, இவருடைய இயல்புகள் எல்லாம் குறிக்கின்றார்.